உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது உண்மையாவே இருக்கா? அது யாருக்கு கை கொடுக்கும், யாருக்கு கை கொடுக்காது? இதுல யார் முன்னெடுத்து ஒரு விஷயத்த நடத்துறாங்களோ அந்த அவர்களுக்கு அன்றைய தினம் நன்றாக இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு சில தேதிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அசம்பாவிதங்களை உண்டு பண்ணி விட்டுரும். நம்ம தான் கரெக்டா முகூர்த்த நாள் பார்த்துட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. அதுலயும் இன்டெப்தா போய் ஒரு சில பேருக்கு ஒரு சில தேதி ஒத்து வராது, அடிக்கும். இப்போ ஒரு 7ஆம் தேதியில் பிறந்தவருக்கு திருமண பந்தத்துக்குள்ளார நுழையிறாருங்கும் போது ஒரு 8ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து அவங்க திருமண நாளை அமைக்கிறாங்க. மாந்திரிகம், செய்வினை, தாந்திரிகம் எல்லாம் பண்றாங்கல்ல, யூஸ் பண்ற நேரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இரவு 12 மணில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் நேரம் தான் இந்த ஆவிகள், பேய்கள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நேரங்களா அமையுமா? உடல் நலம்ங்கிறது இரவு நேரங்கள்ல ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துல சரியான ஒரு தூக்கமின்மையோட இருக்கும் பொழுது இது மாதிரியான பேட் எனர்ஜிஸ் ரொம்ப ஈஸியா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடும். பொருந்தாத எண்ணெல்லாம் அவங்களுடைய வீட்டினுடைய எண் அமையுதுங்கும் பொழுது அங்க அவங்க ஒரு மன அமைதியற்ற தன்மையில இருக்கிறதோ அல்லது அசம்பாவிதங்கள் நடக்கிறதோ, ஒரு வாஸ்துபடியே ஒரு வீடு அமைந்தாலும் கூட என் கணித ரீதியாகவும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. ஏன்னா ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நியூமராலஜி பத்தி நம்மளுடைய சந்தேகங்களை தொடர்ந்து தீர்வு கொடுத்துட்டு இருக்கவதா சதீஷ் ராவ். அவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த டைம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நம்ம என்னதான் நம்ம பேரு ஒரு எழுத்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சாலும் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட பிறந்ததுல இருந்தே நம்ம இறக்குறது வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. அது நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி அந்த நேரம்ங்கிறது ஒண்ணு இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம என்ன ஒரு நல்ல காரியம் செஞ்சாலுமே பாத்தீங்கன்னா நல்ல நேரத்துல ஸ்டார்ட் பண்ணோம், இல்ல ஒரு கல்யாணம் அப்படின்னாலும் முகூர்த்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா அந்த நல்ல நேரத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் ஒருத்தருக்கு அது பாசிட்டிவா முடியலாம், ஒரு சிலருக்கு நெகட்டிவா முடியலாம். சோ இந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது உண்மையாவே இருக்கா? அது யாருக்கு கை கொடுக்கும், யாருக்கு கை கொடுக்காது? நல்ல நேரம்ங்கிறது இருக்கவே செய்யுது. முன்னாடி எல்லாம் சித்தர்கள்லாம் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவர்களுடைய ஜீவன் முக்தி அடையக்கூடிய நட்சத்திர நிர்ணயங்களை கூட அவங்க முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்க. அது சொல்லிட்டும் அவங்க ஜீவசமாதி அடைந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிறைந்த பௌர்ணமியாக இருக்கும், அவர்களுடைய நட்சத்திரமாகவே இருக்கும். இதெல்லாம் இயல்பாகவே உண்டுதான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அதே சமயத்துல சில நேரங்கள்ல அது கை கொடுக்காம போறதுக்கான காரணம், இப்போ ஒரு சித்தர் பெருமக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவர்கள் அனைத்து விஷயத்தையும் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. எல்லா கலைகள்லையும் பயங்கர நாலேஜ் உள்ளவங்களாகவும் அந்த கலைகளே வென்றவர்களாகவும் இருப்பாங்க. இந்த காலத்துல அந்த அளவுக்கு ஒரு பாண்டித்ய மிக்க மனிதர்கள் ரொம்ப கம்மி. சோ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில விஷயங்களை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களை கோட்டை விட்டுறாங்க. இப்போ உதாரணத்திற்கு எத்தனையோ திருமணங்கள் பாத்தீங்கன்னா முகூர்த்த நேரம் குறிக்கப்பட்டு தான் நடக்குது. ஆனா ஏன் அந்த திருமணம் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போகுது? ஒரு சில திருமணங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் தவறி விடுவது விபத்துனால, இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது. இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த கோவில் விழாக்கள் எல்லாம் கூட நேரம் குறிக்கப்பட்டு தான் செய்யுது. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்க, இப்போ ஒரு தேர் திருவிழா நடத்துறாங்க தஞ்சாவூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது விபத்துக்குள்ளாகுது. கரண்ட் கம்பியில மாட்டுது, நிறைய பேருக்கு ஷாக் அடிச்சு இறக்குறாங்க. எல்லாமே நேரம் குறிக்கப்பட்டு ஆரம்பித்தாலும் அதுல தவறு வருது இல்லையா? இதுல யார் முன்னெடுத்து ஒரு விஷயத்த நடத்துறாங்களோ அந்த அவர்களுக்கு அன்றைய தினம் நன்றாக இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப திருமண பந்தத்துக்குள்ளார ஒரு மணமகனும் மணமகளும் என்ட்ரா வராங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு அன்றைய தினம் பொருத்தம் இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு சில தேதிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அசம்பாவிதங்களை உண்டு பண்ணி விட்டுரும். நம்ம தான் கரெக்டா முகூர்த்த தேதி முகூர்த்த நாள் பார்த்துட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. முகூர்த்த நாளுங்கிறது கேலண்டர்ல குறிக்கப்பட்ட நாட்கள் மட்டும் கிடையாது.
அதுலயும் இன்டெப்தா போய் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு அது ஒத்து வருதான்னு பார்க்கணும். அப்படி குறிக்கும் பொழுது எண்கணித ரீதியாகவும் அந்த தேதியை சரி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு சில பேருக்கு ஒரு சில தேதி ஒத்து வராது, அடிக்கும். இப்போ ஒரு 7ஆம் தேதியில் பிறந்தவருக்கு திருமண பந்தத்துக்குள்ள நுழையிறாருங்கும் போது ஒரு 8ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து அவங்க திருமண நாளை அமைக்கிறாங்க. அந்த நாள்ல தான் எங்களுக்கு மண்டபம் கிடைச்சிச்சு, அந்த நாள் முகூர்த்த நாளாவும் இருக்குன்னு வைக்கிறாங்கன்னு வைங்க. நிச்சயம் சொல்றேன், அந்த திருமணம் கூடிய விரைவில் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால ஒரு சில அசம்பாவிதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையை அடையும். காரணம் என்னன்னா, 8ங்கிறது சனி. இது 7ஆம் எண்ணிற்கு ரொம்ப பகையாக செயல்படக்கூடியது. இந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சில தேதிகளை தவிர்த்துட்டு அதே முகூர்த்த நாள் இவங்களுக்கு பொருந்தக்கூடிய தேதியில அமைக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் நிச்சயம் ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபா கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இப்படிதான் நல்ல டைம்ங்கிறது வேலை செய்யும். நல்ல டைம்ங்கிறது சில நேரங்களில் வேலை செய்யாம போவதற்கு காரணம் எல்லா வகையிலையும் அந்த கணக்கை அவங்க போட்டுட்டு ஆரம்பிக்கிறது கிடையாது. காரணம் அந்த அளவுக்கு நாலேஜபிளா அவங்க உள்ளார போய் டெப்தா பாக்குறது இல்லை. அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சார், நம்ம என்னதான் நம்பர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகி இருந்தாலும் நம்பர்ஸ் சில நேரம் நம்ம கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா சார். நம்ம எங்கேயாவது போனோம் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் செய்வோம், நான் அடிக்கடி இந்த ஒரு நம்பர் பாக்குறேன், இந்த ஒரு நம்பர் என் கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. எக்ஸாம்பிள் இந்த 1111 5555 இந்த மாதிரியான நம்பர்கள் அடிக்கடி கண்ணில் தென்படுது. அதே மாதிரி இந்த அமானுஷ்யமான நேரங்கள் நிகழ்ற நேரம் பாத்தீங்கன்னா 3333 அப்படின்லாம் சொல்றாங்க. இது உண்மையாவே இருக்கா சார்? ஓரளவுக்கு உண்மை இது. இது நம்ம ஓரளவுக்கு உண்மைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா அந்த நம்பரை நம்ம ரிப்பீட்டடா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம மனசுல வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம உதாரணத்திற்கு நாளைக்கு காலைல நம்ம 4 மணிக்கு ஏந்திரிக்கணும்னு நினைச்சிட்டு அலாரம் வைக்காம படுத்தா கூட நம்மள ஒரு 4 மணிக்கு அதை எழுப்பி விட்டுரும், அந்த எண்ணமே எழுப்பி விட்டுரும். ஸோ நம்ம எண்ணங்களால ஒரு சில எண்களை நம்ம கொண்டு பார்க்கறதுங்கிறதுக்கு பெரிதாக நம்ம பலன் சொல்ல தேவையில்ல. அது நம்மளுடைய இயல்பாக அதை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிறோம், நம்மளே ரிப்பீட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். பட் ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க எந்த முயற்சியும் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா 1111 அப்படிங்கிற நம்பர் அவங்க கண்டினியூஸா பாக்குறாங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ அவங்களோட கம்யூனிகேட் பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்த வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டா கண்டிப்பா பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒண்ணு, அவங்களோட லைஃப்ல அவங்க ஒரு நல்ல காலகட்டத்துக்குள்ளார அடி எடுத்து வைக்க போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு குழப்பத்துல இருக்காங்கன்னா அது குழப்பம் தீர்வுக்கு வரப்போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 1111ல நடக்கும். சம்டைம்ஸ் 555ங்கிற நம்பர் பார்ப்பாங்க. அது வியாபார ரீதியான வெற்றியையும் பொருளாதார வரவையும் குறிக்கக்கூடியது. அந்த 555ங்கிற நம்பரோட எனர்ஜியே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபிளரிஷிங்கான ஒரு லைஃபை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் நிறைய பிசினஸ் பிராண்ட்ஸே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 555 கோலான்னே ஒரு கலரி வித்துச்சு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸே வித்தாங்க இல்லையா. அது மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும்போது அதுக்கு அது பவர் இருக்கு. நம்மளா பர்பஸா பண்ணக்கூடாது, அதுவா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட கனெக்ட் ஆனிச்சுன்னா நிச்சயம் அது வெற்றி நோக்கி அழைச்சிட்டு போகும். இதுல அமானுஷ்யமான ஒரு சில நம்பர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது சில நேரங்கள்ல எப்படிப்பட்ட நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கால சூழ்நிலை பற்றி நம்ம பேசிட்டு இருந்ததுனால அதை வச்சே நான் சொல்றேன். இரவு நேரங்கள்ல ஏன் நடுநிசி நேரங்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்கு. ஒரு 12 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இரவு நேரம் அந்த 12 மணி தாண்டி 1 மணி 1:30 மணி இந்த மாதிரி சமயங்கள்ல சில பேருக்கு சில அமானுஷ்யமான நிகழ்வுகளை அவங்க உணர்றாங்க, அதிர்வலைகள் உணர்றாங்க, அது அஃபெக்ட் பண்ணுதுங்கிறாங்க. இந்த 1ஆம் எண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1 மணி அப்படிங்கறத நம்ம 1ஆம் எண்ணுங்கிறத எடுத்துக்குவோம். அதே போலவே மதிய நேரத்திற்கும் உண்டு. மதிய நேரமுமே பாத்தீங்கன்னா உச்சிகால வேலையில அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உச்சிகால வேலையில சூரியன் தலைக்கு மேல இருக்கும்போது வெளியில வண்டி எடுத்துட்டு போவாத, அதுவும் குறிப்பா நான்வெஜ் எல்லாம் எடுத்துட்டு போவாதன்னு சொல்லுவாங்க. ஒரு கறி துண்டு எடுத்து போட்டு அனுப்புவாங்க அந்த காலத்துல. ஏன் அதெல்லாம் சொல்லி வச்சாங்கன்னு, ஆமா ஆமா, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது இந்த இதை அந்த அதிர்வலைகளை பேலன்ஸ் பண்றதுக்காக தான், நெகட்டிவான அதிர்வலைகளை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இப்ப இந்த தர்பை புல் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு சயின்டிபிக் ரீசனோட தான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க.
ஏன் வந்து கிரகண காலங்கள்ல அந்த தர்பை புல்ல பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த பூஜையை பண்ணாங்க, தண்ணியில போட்டு வச்சாங்க அப்படின்னா அது வந்து உறிஞ்சக்கூடிய சக்தி உண்டு அதற்கு. சோ நெகட்டிவ் அதிர்வலைகளை அது எடுத்துக்கும். இப்ப நம்ம நேரங்காலங்களை பற்றி பேசும் பொழுது ஏன் இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளுக்கும் 13ஆம் எண்ணிற்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம 24 ஹவர்ஸ்ல 1 மணிங்கிறத நம்ம மதிய நேரத்தை எதோட கம்பேர் பண்ணுவோம்? 24 13 1ன்னு வரும்போதே அதை நம்ம 13ன்னு சொல்லிடுறோம் இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கலோட தான் அவங்க சொல்லி வச்சாங்க. அது போன்ற நேரங்கள்ல நம்மளுடைய புத்தி வந்து கொஞ்சம் கிளாரிட்டியை இழக்குது, உண்மை இது. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வந்து சரியாக பணி செய்ய முடியாது, அல்லது இயற்கையே வந்து நம்மள ஒரு டயர்ட்னஸ்க்கு உள்ளாக்குது. அந்த நேரத்துல மனம் அமைதி இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லதாக நடக்காது. நிதானம் இல்லாம, ஆமா, நிதானம் இல்லாத போக்கு இருக்கும். 2வது விஷயம், ஏன் வந்து மனம் வந்து பதட்டத்துக்கு உள்ளாகி ஒரு சாதாரணமா இப்ப நைட்டு இதே 1 மணி, இப்ப பகல் 1 மணி நான் சொன்னேன், அது 24 ஹவர்ஸா பார்க்கும்போது 13ங்கிறத பார்த்து நம்ம பயப்படுறாங்க எல்லாமே சொன்னேன். இப்ப இதே 1 மணி நைட்டு வரும் பொழுது ஒரு மனம் வந்து ஒரு பதட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு மனம், ஏதோ கவலைகள்ல நினைச்சு திங்க் பண்ணிட்டு தூங்கியிருக்காங்க. சாதாரணமா வந்து கிச்சன்ல வந்து ஒரு காத்துல வந்து ஒரு மைக்கா கவர் ஒரு அங்கேயும் இங்கேயும் காத்துல அசைதுன்னு வைங்க, இவங்களுக்கு யாரோ உள்ளார நடமாடுற மாதிரி சத்தம் கேட்கும், கொலுசு சத்தம் மாதிரி கேட்கும். அதை பார்த்து அவங்க வந்து ஐயோ ஏதோ 1 மணிக்கு எங்க சத்தம் வருது அப்படின்னு எடுத்துக்குவாங்க. சோ முடிந்தவரை லாஜிக்கலா பார்க்க சொல்லுவேன். என்னைய பொறுத்த அளவுக்கு உச்சிகால நேரங்கள் எப்போதுமே வந்து மனதை அமைதிப்படுத்துவதற்கான நேரங்கள். அந்த நேரங்கள்ல எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. சோ நீங்க சொல்லக்கூடிய அமானுஷ்யங்கள் எல்லாமே வந்து லாஜிக்கலா சயின்டிபிக் ரீசனோட பார்க்கும் பொழுது, அதனாலதான் இந்த சந்தியா காலங்கள்னு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்க. சந்தியா காலங்கள் அனைத்துலயுமே வந்து நம்ம மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நிதானத்துல இருக்கணும், போக்கஸ்ல இருக்கணும். அப்ப அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும். மற்றபடி இந்த காலங்கள் நம்ம வந்து போக்கஸ்டா இல்லைன்னா இந்த மாதிரி அமானுஷ்யங்களாக நம்ம உணர்வோம். அந்த காலத்துல வந்து மத்தியானம் 1 மணி வேலையில ஒருத்தவங்க வெளியில போறாங்கன்னா அவங்கள ரொம்ப கவனப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அவன் வந்து போக்கஸ்டா இருக்கானான்னு பார்த்து தான் அனுப்புவாங்க. ஏன் அப்படி அனுப்புறாங்கன்னா அந்த நேரத்துல அவன் ஏதாச்சும் யோசிச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு போகும்போது எதிர்த்தாப்புல வரவங்களும் அதே மாதிரி அந்த வேலைகள்ல தானே கிராஸ் பண்ணி போறாங்க. சோ இதனால யாருனாலும் விபத்துங்கிறது உருவாயிடும். சோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் அந்த காலத்துல பண்ணாங்க. சோ அமானுஷ்யம்னு தனிப்பட்ட முறையில ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இந்த மாந்திரிகம், செய்வினை, தாந்திரிகம் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க வந்து இந்த காலையில மத்தியான பேர்ல உச்சி பொழுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ற நேரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இரவு 12 மணில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் செய்யறதுக்கான நேரமே அப்பதான் வந்து சுடுகாடுகள்ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் நேரம் தான் இந்த ஆவிகள் பேய்கள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நேரங்களா அமையுமா? பொதுவாகவே வந்து சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். சூரிய ஒளி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு நெகட்டிவ்னஸ் வந்து ஊடுருவ முடியாது. அதனாலதான் வீடுகள்ல கூட பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல கூட ஒரு பூட்டி வைக்கிற வீட்டுல கூட ஒரு சின்ன விளக்காச்சு எரியணும்பாங்க. அந்த இடத்துல இருட்டு நிறைந்திருக்க கூடாது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்பாங்க. அதே இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வழக்கமாவே ஒரு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கூட பகல் நேரத்தை விட இரவு நேரங்கள்ல அதிகமா சிரமப்படுவாங்க. ஒரு இருமல் வியாதி வந்திருக்கு, ரொம்ப கோல்டா இருக்கிறாங்க, அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஃபீவரே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, பகல்ல கூட மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனா அந்த இருட்டு ஆக ஆக நடுநிசி போக போக அவங்களுக்கு வந்து அந்த நோயோடைய தாக்கம் அதிகமாக உணர்வாங்க. காரணம் வந்து இரவு நேரத்துல சூரியனுடைய எனர்ஜிங்கிறது ரொம்ப கம்மி. சூரியனே இல்ல, இங்க கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருட்டு இருக்கோ அந்த இடத்துல அப்ப அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல மறைந்திருக்கு, உலக பகுதி இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ அந்த நேரங்கள்ல நிச்சயம் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது அதிகமா இருக்கும். இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் செய்பவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மனதை தான் வசியப்படுத்துறாங்க. இப்ப எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தரங்களை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்களுடைய மனதை கட்டுக்குள்ளார கொண்டு வராங்க. இந்த டெலிபதி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு எண்ணத்தை நம்ம வந்து சுவிட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா அது அடுத்தவங்களுக்கு போய் சேரும். அது மாதிரி இவங்க எண்ணத்தால் அவங்கள வந்து கட்டுப்படுத்துவாங்க. அப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு உடல் நலம்ங்கிறது வந்து இரவு நேரங்கள்ல
ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துல அது பதட்டத்தோடயோ அல்லது ஒரு சரியான ஒரு தூக்கமின்மையோடயோ இருக்கும் பொழுது இது மாதிரியான பேட் எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஈஸியா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். பேட் எனர்ஜிஸ் இந்த இடத்துல சொல்றது இவங்களுடைய எண்ண அலைவரிசையால் அவர்களை கட்டுப்படுத்துறாங்க. அதனாலதான் வந்து இது போன்ற அமானுஷமான விஷயங்களை செய்யறவங்க எல்லாருமே இரவு நேரங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மயான பூஜை எல்லாம் வந்து செய்வது எல்லாமே காரணம் வந்து அந்த நேரத்துல அந்த எனர்ஜியை கட்டுப்படுத்துறது அல்லது யாரை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக அந்த இரவு நேரங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சார், பொதுவா வந்து நம்மளுடைய எண்கள் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து குடியிருக்கக்கூடிய வீடு, வீட்டினுடைய எண் அண்டு நம்மளுடைய வாகனத்தினுடைய எண், வீட்டுல அந்த எண் நமக்கு அனுமதிச்சு கொடுத்தா மட்டும்தான் அந்த வீட்டுல அவங்க இருக்கிறதுக்கான அனுமதி கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வண்டி அவருக்கு ஓகே நல்லா இருக்கும், இவர் லைஃப் லாங்க ஸ்மூத்தா பயணிப்பாரு அப்படின்னாதான் அந்த வண்டி அவருக்கு கைக்கிடும். இல்லைன்னா ஏதாவது விபத்துகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒரு நம்பர் வந்து இவ்வளவு தூரம் நல்லதையும் செய்யும், பாதிப்பையும் ஏற்படுத்துமா? கண்டிப்பாக. பிகாஸ் ஒருத்தவங்க பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு எந்தெந்த நம்பர் சாதகம் எந்தெந்த நம்பர்ஸ் பாதகம்ங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருது. பிறக்கும் பொழுதே எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு கிரகநிலைகளை நம்ம கணிச்சிடுறோமோ அதே போன்றதே ஒருத்தவங்களுடைய பிறப்பு தேதி, கூட்டு எண், அவங்களுடைய பெயர் எண்ணும் அவங்க லைஃப் லாங்குக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல அவங்களுக்கு பொருந்தாத எண்ணெல்லாம் அவங்களுடைய வீட்டினுடைய எண் அமையுதுங்கும் பொழுது அங்க வந்து அவங்க வந்து ஒரு மன அமைதியற்ற தன்மையில இருக்கிறதோ அல்லது அசம்பாவிதங்கள் நடக்கிறதோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் எப்போதுமே என்னுடைய கிளையண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு பெரிய காரியம் ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உகந்த காலமாங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். அதை தூங்கக்கூடிய நாள் வந்து அவங்களுக்கு பொருந்தக்கூடிய தேதியாக இருக்கணும். அதே போல அவங்க ஒரு மனை வாங்க போறாங்க, வீட்டு மனை வாங்க போறாங்கன்னா அந்த மனையுடைய எண் நன்றாக இருக்கணும். இது எல்லாத்தையும் ஏன்னா ஒரு சாதாரணமா வந்து ஒருத்தவங்க போய் அதுல முதலீடு பண்ணிட மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிச்சிருப்பாங்க, எவ்வளவு அவங்களுடைய வியர்வையை ரத்தமாக சிந்திதானே அவங்க வந்து காசாக்கி இருக்காங்க. அத அப்படிப்பட்ட காசை வந்து முதலீடு பண்ணும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அந்த வீடு வந்து சுபிட்சத்தை தரும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கிளையண்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டிற்கு போனதுல இருந்தே அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. வாஸ்து ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லாம தான் அந்த வீட்டை அவங்க வாங்கி இருந்ததா சொன்னாங்க. பட் அவங்க என்னை மீட் பண்ண வரும் பொழுது அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீட்டினுடைய எண் அவங்களுக்கு பொருந்தக்கூடிய தன்மையில இல்லை. அந்த வீட்டினுடைய எண் வந்து 17ஆம் நம்பர் வீடாக இருந்துச்சு. அவங்க குடி போன அதாவது இந்த கிரகப்பிரவேசம் பண்ண தேதியுமே வந்து ஒரு 4ஆம் தேதியில கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டின் உரிமையாளருடைய தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா பிறந்த தேதி வந்து 6ஆம் தேதியாக இருக்கு. இது எதுவுமே இதற்கு வந்து எண்கணித ரீதியாக இது வந்து பொருந்தாத தன்மையில இருக்கு. அப்படி அவங்கள்ட்ட நான் சொன்னேன், இது நீங்க போன தேதியே ஃபர்ஸ்ட் தப்பு, அதோட அந்த வீட்டினுடைய நம்பருமே தவறாக அமைஞ்சிருக்கு. பட் இதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அது மாறும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க வந்து நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கடைபிடிச்சாங்க. அவங்க ஆச்சரியப்படும் வகையில அந்த வீட்டினுடைய நம்பர்ஸ் வந்து நியூ நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, பொதுவாக அந்த மாநகராட்சியிலே வந்து அந்த நம்பரை வந்து மாத்தி ஓட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. வழக்கமா வந்து ஒரு நம்பர் மாறும், 2 நம்பர் மாறும், 17ல இருந்து 24க்கு மாறுனுச்சு. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி அவங்க. ஏன்னா ஒரு வீடு வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல 4 வீடா மாறுனுச்சு பக்கத்துல. அப்படி மாறும் பொழுது இவங்களுடைய எல்லா வீடு நம்பரும் மாறும்போது இவங்களுக்கு வந்து அந்த நம்பர் அலாட் ஆனிச்சு. இது எல்லாமே வந்து ஒரு 3 months கேப்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன சேஞ்சஸ்னால அவங்க வந்து கொஞ்ச நாள் அந்த வீட்டை விட்டு வெளியில போய் தங்கி இருந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளார அவங்க என்டர் ஆனாங்க. அவங்களுக்கு லக்கியான ஒரு டேல என்டர் ஆனாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சில விஷயங்கள் வந்து குயிக்கா வந்து தன்னோட பையனுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு விசா ப்ராசஸ் ஆனது, அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வாஸ்துபடியே ஒரு வீடு அமைந்தாலும் கூட எண்கணித ரீதியாகவும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. ஏன்னா அவ்வளோ காசை போட்டு ஒரு முதலீடு பண்றாங்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு பண்ணும் பொழுது அவங்க எதை எண்ணி அந்த வீட்டை வாங்குறாங்களோ அந்த கோல் வந்து முழுமையாக அச்சீவ் அடையும். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இந்த வீடு வந்து நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் வாங்குவாங்க.
ஒரு சொத்து வாங்கும்போது இது நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம், இந்த நிலத்தை முதலீடு பண்றோம்னு, அது அவங்களுக்கு பொருந்தக்கூடிய எண்களாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நிச்சயம் வந்து சக்சஸை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருடைய பிறந்த தேதி, கூட்டு எண், அவருடைய பெயர் எண்ணுக்கு பார்த்து அமைக்கணும். அவர் பெயர் எண் வந்து சரியாக இந்த 2 எண்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில அமைச்சோம்னா நிச்சயம் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராம ஸ்மூத்தரா கிராஸ் பண்ணிடுவோம். ஓகே சார். ஸோ நியூமராலஜி படி நம்மளுக்கு வந்து நிறைய தொடர்ந்து சந்தேகங்கள் இருந்துட்டே தான் இருந்தாலும் அதற்கான விடை அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல. ஸோ அப்படிங்கிற நேரம் இந்த ஒரு நேரம் எங்களுடைய கேள்விகளை ரொம்ப எளிமையா தீர்த்து வச்சதற்கு மிக்க நன்றி.